பள்ளி கல்லூரிகளுக்கு அருகே புகையிலை பொருட்கள் விற்றால் கடும் நடவடிக்கை. பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வது குறித்து கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எச்சரித்துள்ளார். வணக்கம். இன்றைக்கு தினம் நம்ம புகையில்லா தமிழ்நாடு அந்த தீம் அடிப்படையில் வேர்ல்டு நோ டொபாக்கோ டே இதை முன்னிட்டு இன்றைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அந்த பைக் ரேலி வந்து பொதுமக்களுக்கு புகையில்லா தமிழ்நாடுக்கு உண்டான விழிப்புணர்வு பேரணி வந்து இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமாக வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மூலமாக பயன்படுத்துறது மூலமாக வந்து ஏற்படுத்துகிற ஹெல்த் ரிசால்ட்ஸு மற்றும் அது மூலமாக வந்து சமூகத்துக்கு ஏற்படுத்துகிற பாதிப்புகள் உள்ளிட்ட பல வகையான இஷ்யூஸ் பற்றி வந்து மக்கள் நடுவில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதான இந்த பேரணி வந்து இன்னைக்கு நம்ம தொடங்கியிருக்கோம். இது இல்லாமல் வந்து கடந்த வாரம் கூட வந்து நம்ம இந்த நோ டொபாக்கோ டே வந்து விழிப்புணர்வுக்காக நம்ம மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பள்ளி கல்லூரியில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் கூட நம்ம ஏற்பாடு பண்ணி அதில் முக்கியமாக வந்து பெயிண்டிங் காம்படிஷன், ஸ்லோகன் காம்படிஷன் உள்ளிட்ட காம்படிஷன் வந்து கடந்த வாரம் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி அதில் பல வகையான ஒரு விழிப்புணர்வு வந்து பள்ளி மாணவர்களுக்கும் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு நடந்திருக்க இந்த பேரணி வந்து தொடர்ந்து மக்கள் நடுவில் வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்தும் மூலமாக ஆகிற பாதிப்பை பற்றி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உண்டான ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் நம்ம மாவட்டத்தில் வந்து நடக்க போகும்.